அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மிஸ்ஸஸ் செஃப். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது பெஸ்ட்டா எப்படி செய்கிறதுன்னு. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை போட்டு சூடாக்கிக்கோங்க. பிறகு பஸ்தாவை எட் பண்ணிக்கோங்க. அது பிறகு தேவையான அளவு சால்ட், ஒரு டீஸ்பூன் ஆயில் எட் பண்ணிக்கோங்க. ஆயில் எட் பண்ணுறது பெஸ்ட்டா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அதே போல் தண்ணியையும் நல்லா பாயில் பண்ணி போடுறது இலகுல வெந்து கொள்ளும்ன்றதுனால தான். இப்போ எங்களோட பெஸ்ட்டா ரெடி. அடுத்து ஒரு கடாய் எடுத்து ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான பிறகு நாங்கள் வெட்டி வச்சு அந்த ஒனியனை சேர்த்துக்கொள்வோம். ஆனியன் வதங்கினதுக்கு பிறகு தக்காளியை சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் பாவிக்கிறதால நான் தக்காளி சிறிய அளவு தான் சேர்க்குறேன். அடுத்து க்ரீன் சில்லி அதை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக நாங்கள் பாயில் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எட் பண்ணிக்கோங்க. நான் சிக்கன் எட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் பீஃப்னா பீஃப் கூட பாவிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கு பிறகு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. வதங்கினதுக்கு பிறகு வெட்டி வச்ச லீக்ஸையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து சிறிய அளவு சில்லி பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து சோயா சாஸ், பிறகு டொமேட்டோ சாஸ், ஒரு டீஸ்பூன் சுகர், இது மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எங்களோட பெஸ்ட்டாக்கு சுவையை தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மிக்ஸ். அதை நாங்கள் எங்களோட பெஸ்ட்டா கறியில் எட் பண்ணிக்கொள்வோம். அடுத்து நாங்கள் பாயில் பண்ணி வச்சுருந்த பெஸ்ட்டாவை எட் பண்ணுங்கள். நல்லா ஈவனாக எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வெட்டி வச்சுருந்த கேரட்டை இப்படி மேலால் தூவி விடுங்க. ஒரு 5 மினிட்க்கு லோ ஹீட்டில் குக் பண்ணுங்கள். இப்போ எங்களோட ஸ்பைசியான பஸ்தா ரெடி ஆகியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.